வணக்கம். இந்த வீடியோவில் காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் ஐட்டம். இந்த தீபாவளி டைமில் ரொம்ப ஈஸியாகவே இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இல்லை. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இந்த காரா பூந்தி ரெசிபி. இப்போது இந்த காரா பூந்திக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கருவேப்பிலை பொரிக்கிறதுக்காக. அரிசி மாவு, இது வந்துட்டு பெருங்காயம், 1 கப்பு வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்ல ஒரு குழியான பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போதும். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி பாதி பொரித்து எடுத்த பிறகு போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காரமாக. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது கூட நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஹாட் வாட்டர்லாம் கிடையாது. இது நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுக்கு பிறகு நல்லா கலந்து விடணும். அதில் வந்துட்டு எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறதுனால ரொம்ப வந்துட்டு மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப வந்துட்டு தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த பூந்தி வந்துட்டு பாலாக வராது. ஒரு மாதிரி தகுடு மாதிரி வந்துடும். அதனால் ரொம்ப திக்காகவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா முத்து முத்தாக வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு போடும்போது ட்ராப்பு நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரணும் அந்த பூந்தி. அந்த டைமில் எண்ணெய் ஹை ஹீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஓட்டை போட்ட கரண்டியாக எடுத்துக்கோங்க. ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டு லைட்டாக கரண்டியை ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அழகாக வந்துட்டு பூந்தி பாலாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பூந்தி எல்லாமே வந்துட்டு நல்லா முத்து முத்தாக அழகாக வந்திருக்கு. இதை நல்லா ஹை ஹீட்டில் வச்சு தான் பொரிக்கணும். லோ ஃப்ளேமில் வந்துட்டு வச்சு பொரிக்கக்கூடாது. அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த மாதிரி போட்டுட்டு இது உடனேவே வந்துடும். லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இருந்ததுன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அதுக்கு பிறகு நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பூந்தியாக நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மாவு வந்துட்டு அந்த ஃப்ளோவாக வந்துட்டு எண்ணெயில் விழாது. அதுக்காக தான். இப்போ வந்துட்டு பூந்தி எல்லாமே பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்துட்டு ஒரு 2 செட் மட்டும் பொரித்து எடுத்திருக்கேன் 2 டைமு. இது கூட வாசனைக்காக ஒரு சில பொருள்லாம் வறுத்து சேர்த்தோம்னா நல்லா காரா பூந்தி வந்துட்டு நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரியட்டும், அதை நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இதே எண்ணெயில் பொரித்து அது கூட சேர்த்துக்கலாம் பூந்தி கூடயே. கொஞ்சமாக வேர்க்கடலை 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காஞ்ச வேர்க்கடலை வறுத்தது கிடையாது. அதனால் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு எடுங்க. நல்லா அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பூண்டு வந்துட்டு தோலோட ஒரு 5, 6 பூண்டு பல் வந்துட்டு தட்டி வச்சுருக்கேன். நல்லா நசுக்கிட்டு அதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த காரா பூந்தி வந்துட்டு ரொம்ப நல்ல வாசனையோடு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் பூண்டு வந்துட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். இப்போது இது எல்லாமே நல்லா தயாராகிடுச்சு. நம்ம பொரிக்க வேண்டிய ஐட்டம் எல்லாமே பொரிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக ஆல்ரெடி சால்ட்டு நிறைய நம்ம போட்டு வந்துட்டோமா, லைட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு, மீதி இருக்கிற மிளகாய் தூள் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இதை. இப்போது நல்ல கிறிஸ்பியான காரா பூந்தி தயாராகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்மை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.